ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கும் கூட நம்முடைய சகோதராகிய ரூபன் எப்ரேசர் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். காட்ஸ் கிரேஸ். போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு நீங்கள் போன வாரம் கன்க்ளூஷன் அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ பிரைஸ் லார்ட் ஒன்ஸ் அகெயின். உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ போன வாட்டி நம்ம எப்படி சத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். 2 மெத்தட் ஆஃப் டெஸ்டிங். ஒன்று பார்த்திங்கன்னா, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ஃப்யூச்சரை சொல்கிற கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு 2-3 சான்றுகளை நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். எப்படி பழைய ஏற்பாட்டில் சொன்னது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுனுச்சு. அதே மாதிரி ரெவலேஷனில் சொன்னது நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படி ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்குங்கிறத ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஆன்டலாஜிக்கல் ரீசனிங், மெய்யியல் அப்படிங்கிறத வச்சு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படி இருந்தது, ஆமாம், அது எவ்வளோ இதாக இருக்குது அப்படி இருந்தது. இப்போ இன்னைக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 டெஸ்ட், எப்படி சத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறது, ஹவு ட்ரூத் கேன் பி டெஸ்டட். ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு பேராமீட்டர் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். ஓகே, கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கான நிரூபணிக்கக்கூடிய குறியீடுகள். ஓகே, அப்படி சொல்லாமே நிரூபண குறியீடுகள்னு வச்சுக்கோமே. ஓகே, பேராமீட்டர்ஸ். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன இது சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒரு அனாலஜி சொல்லிட்டு போக விரும்புகிறேன். லைஃப்பில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அது ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஓகே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் என்னோட பையன் 5 இயர்ஸாக இருக்கும்போது ஒரு நாள் பைக்கில் அவனை உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன். அவன் ஒத்த கையை எடுத்துட்டேன். ஏதோ ஒன்று தலையை சொல்லியதுக்கோ எதுக்கோ ஒத்த கையை எடுத்துட்டு இன்னொரு கையில் மட்டும் அவன் அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக பார்த்தான். ஒரு சூப்பர்மேன் மாதிரி பார்க்குறான். ஆமாம் பிரதர், நானும் என் அப்பாவை பார்த்து அவர் சைக்கிளில் என்னை ஓட்டிகிட்டு போகும்போது முன்னாடி நிற்க வச்சுட்டு போவார். நான் அப்படியே பெருமையாக நிற்பேன் அந்த இடத்துல. எப்படி அவங்க ஓட்டுறாங்க அப்படிங்கிறத அதில் அவன் சொன்னான், என்ன எப்படிப்பா ஒத்த கையில் நீங்கள் வண்டியை பிடிச்சி ஓட்டுனீங்க கொஞ்சம் தூரம், அப்படியே ரொம்ப பிரமிப்பா என்னை பார்த்தான். ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, அப்போ எப்படி என்னையே பார்ப்பான்? கரெக்ட். ஒரு மொக்க மேட்ருங்க, ஒத்த விஷயம்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது பழகின பிறகு அது பெருசாக நம்மளுக்கு பிரமிப்பாக தோணாது. ஆனால் லைஃப்பில் சில விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கங்க. த பெட்டர் யூ நோ இன்ஜினியரிங், த பெட்டர் யூ அட்மையர் அன் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஒரு இன்ஜினை ரசிக்கணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பெட்டராக ரசிப்பீங்க இதை. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்னு சொன்ன உடனே நிறையாமல் ஒரு சந்தோஷம். என்னுடைய பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங் இருக்கிறதுனால அப்பா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி எதோ பேச போகிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதான் நீங்கள் சொன்னது அதனுடைய அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஆக்சுவலி நான் இன்ஜினியரிங் படிக்கல, பட் ஆனால் எனக்கு இன்ஜினியரிங்கில் ரொம்ப பேஷன் உண்டு. ஓகே. ஒரு இதை எடுத்துக்கங்களேன், எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் எனக்கு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப பேஷன் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு வால்வோ இப்போ வர இந்த B11 சொல்கிற அந்த மல்டி ஆக்சல் லென்த்தியாக வருது இல்லையா, இப்போ பஸ். ஆமாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு 400 HP இன்ஜின், வீட்டில் இருக்க மோட்ரு 1 HP இருக்கும். 400 HP மோட்ரு, அதாவது இன்ஜின் 11 லிட்டரு டீசல் இன்ஜின். 11 லிட்டர்னா 11,000 சிசி. நம்ம காரில் இருக்கிறதெல்லாம் 1000 இல்லாட்டி 1500 இருக்கும். ஆமாம். 11,000 சிசி. அதுக்கு பார்த்தீங்கன்னா 12 கியர் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். ஆமாம். இல்லை இன்னொரு இன்ஜினியரிங் ஃபீச்சர் என்னென்னா, நம்ம மீதி பஸ்ஸஸில் ஃப்ரண்ட் வீல் மட்டும்தான் திரும்பும். நார்மலாக நம்ம டவுன் பஸ்லேயும் இந்த மாதிரி பஸ்ஸஸ். ஆமாம் ஆமாம். இதில் பின்னாடி இருக்க அந்த லாஸ்ட் வீலும் திரும்பும், ரியர் வீலும் திரும்பும். கரெக்ட். அந்த டேர்னிங் ரேடியஸை குறைக்கிறது. ஆமாம். இது நம்ம பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டர்போ சார்ஜர் ஒரு சவுண்டு வரும், கொயின்ற ஒரு சவுண்டு கொடுத்துட்டு போகும். நம்மளை கிராஸ் பண்ணி போணுச்சுனாலே என்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங். ஆமாம். அப்படின்னு இந்த ஓவ் ஃபீலிங் நம்ம இதயத்தில் நம்ம அறியாமலே வரும். அது தெரியாதவங்களுக்கு தான் அது சவுண்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. தெரிஞ்சா இதை பற்றி புரியவே இல்லை, இன்ஜினியரிங்கே போயிடலாம், அது நாய்ஸாக தெரியும். ஆமாம். இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்களுக்கு அது மியூசிக்காக இருக்கும். கண்டிப்பாக. ஒருவேளை இன்ஜினியரிங்கை பற்றி சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத, பேஷனே இல்லாத ஒருத்தர் இருக்காருன்னா,
ப்ராபபிலி பஸ் அழகா இருக்குன்னு அவரால் ரசிக்க முடியும். அவ்வளோதான். என்ஜினியரிங் உங்களுக்கு பெட்டரா தெரிகிற பட்சத்தில் இதை ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் ரசிக்க முடியும். ஒருவேளை இப்போ எதுக்கு அதை பேசுகிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. பைபிளுங்கிறதும் அப்படிதான். ஓகே. பைபிளை திறந்தே படிக்காமல் அது என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் இருக்காருன்னா அதை ரசிக்க முடியாது. அதை ஆமா. தெரியாத விஷயத்த ரசிக்க முடியாத ஒரு காரியம். சுத்தமாகவே அவருக்கு வந்து என்னங்க எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்க சொல்கிறீங்க, அது வந்து அவருக்கு வந்து போரிங்காக இருக்கும். ஆமா. அது ஒருவேளை காடுடைய அந்த கைடன்ஸில், ஸ்பிரிட்டோட லீடர்ஷிப்பில் அதை படிக்கும்போது அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் படிக்கிறது. ஆமாம் பிரதர். வசனத்திலே ஒரு இடத்துல ருசித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அது ஸோ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அழகாக நீங்கள் சொன்னீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஸோ நம்ம காடு கிட்ட க்ளோஸ் ஆக we will admire him better. ஒருவேளை சால்வேஷன் வந்து ஒருத்தருக்கு பெருசாக தெரியலன்னு வச்சிங்களேன், ரட்சிப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு பெருசாக அது தெரியலன்னு வச்சுங்க, அவர் ஃபவுண்டேஷனுக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். கரெக்ட். ஒரு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயமே அந்த சால்வேஷனில் தான், அந்த ரட்சிப்பின் அனுபவம்னு சொல்லுவாங்க, ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து அவங்க பேஸே அங்கே தான். கிரேஸே அங்கே தான். ஆமாம். ஒருவேளை அது புரியலைன்னா எப்படி ஒரு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆள் பஸ்ஸை ரசிக்க முடியாதோ அந்த கண்டிஷனில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஆண்டவர் கிட்ட வர தான் அந்த ரட்சிப்புங்கிற அனுபவத்தோட மேன்மையை நமக்கு தெரியும். ஆமாம். அது மாதிரி பைபிள் நம்ம க்ளோஸ் ஆக யூ வில் அட்மைர் தி வேர்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் 2 டைம் பார்த்தது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்குன்னு வச்சுக்கலாமே. கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ், குறியீடுகள் இருக்குது, அதில் நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். இன்னைக்கு அடுத்த அந்த 3வது பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி. ஓகே. சத்தியத்தை டெஸ்ட் பண்ணதுக்கு ஆன்டாலஜிக்கல் ரீசனிங்கிறத வச்சு, மெய்யியல்ங்கிறத வச்சு லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதனோட கண்டினியூஷனாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி அண்ட் கொஹரன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலைத்தன்மை. லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி என்னன்னா தர்க்க ரீதியான நிலைத்தன்மை, ஒரு கருத்தின் அனைத்து பகுதிகளும் முரண்பாடின்றி ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகும் வகையில் இருப்பது. இதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி. ஃபைன். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு அனாலஜியோ லாஜிக்கோ இருக்குது, ஏதோ ஒரு ஒப்புமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லா நேரத்துலையும் மாறாமல் எதிர்முனையாக இது ஆகாமல் ஒரே சீக்வன்ஸில் இருக்கா? இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கரெக்டாக புரியும். வசனம் சொல்லுது, ஏசாயா 34:16 நம்ம வாசிக்கிற மாதிரி, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். சில வசனம் சொல்லுது, பைபிளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கோம். 40 ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. ஆமாம். பைபிள் 66 புக்ஸு. மினிமம் 1500 வருஷம் இந்த டைம் லைன் டிஃப்ரென்ஸ். இதில் ஒரு ரிசர்ச் டீம் என்ன பண்ணாங்க, பைபிளில் இருக்க ரெஃபரன்ஸ் ஒற்றுமை, இதுதான் லாஜிக் கன்சிஸ்டன்சிங்கிறதுக்கு. அதாவது ஒருத்தருடைய வசனமும் இன்னொருத்தர் எழுதின வசனம், 2 வசனமும் மேட்ச் ஆகும். எவ்வளோ ஒத்து போகுதுன்றது, எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது. அதில் ஒரு பிரமிப்பாக ஒரு டிசைன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஓகே. அதில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, குறைந்தபட்சம் 63,000 ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. 63,000 ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த ரெஃபரன்ஸோட ஆரம்பமும் அது இன்னொரு இடத்துல எங்கே குறிக்குது. அதை பார்க்கும்போதே மார்வலஸாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒருத்தர் எழுதுறது கிடையாது. நான் திரும்ப அடிக்கடி சொல்கிறது, ஏதோ ஒருத்தர் புக்கை எழுதி அப்படியே தூக்கி போட்டார் அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது. வேற ஆட்கள் எழுதியும் ஒரு வசனம் இன்னொரு பேர் இல்லாமல் இருக்காது. அது ரெண்டும் 100% சேமாக இருக்கும். எப்பயுமே வந்துட்டு இந்த வேதத்தை வாசிக்கிறவங்க, அதை சொல்லிக் கொடுக்குறவங்க, ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணாது, அதாவது முரண்பாடாக இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுப்பாங்க. அழகாக சொன்னீங்க. இப்போ கான்ட்ரடிக்டே எந்த வசனமும் பண்ணாது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு ஜோடி கட்டாயமாக எங்கேயாவது இருக்கும். கண்டிப்பாக. நம்ம வேதத்தை ஒரு புரியாத விஷயத்த கூட வேதத்தில் இன்னொரு வசனத்துல தான் நம்ம புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ குறைந்தபட்சம் 63,000 ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிட்ரரி ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரெஃபரன்ஸ். இது போக ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம ரெவலேஷன் சொல்கிறோம் யூஸ்வலாக. ஆமாம். அது இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஆமாம். எனக்கு இருக்கிற ரெவலேஷன் ஒரு மாதிரி இருக்கும், அதே வந்துட்டு இன்னொருத்தருக்கு உங்களுக்கு வேறு மாதிரி ஆண்டவர் வந்து அதை புரிய வைப்பார். அந்த இதெல்லாம் இவங்க எடுக்கல.
அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்ஃபினைட் டைம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனே பத்தாது. அழகா சொன்னீங்க. ஸ்க்ரீனே பத்தாது நம்மளுக்கு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. 1 யோவான் 1:7 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ இதில் நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஜீன்லாம் சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கு என்ன புரியாதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தினாரு, அவரோட ரத்தம் சிந்துறதுக்கும் என் பாவம் மன்னிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்பா. பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகள், அதாவது யூத் பசங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆமாம் கேட்குற கேள்விகள். ஆமாம் நம்ம பாவம் போகிறதுக்கு ரத்தம் சிந்தினாருன்னு சொல்கிறீங்க, அவர் ரத்தம் சிந்ததுக்கும் என் பாவம் போகிறதுக்கு என்ன சம்மந்தங்கிற புரிதலே இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமாம். இதோடைய பேர் நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இது ஆண்டவர் சொல்கிறாரு, லேவியராகமம் 17:11 பாருங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ரத்தத்தினால தான் பாவ நிவர்த்தி ஆகுங்கிறது ஆண்டவருடைய நியமம், ஆண்டவருடைய சட்டம். ஆமாம். இதை எங்கே எழுதி கொடுத்தாரு அப்படின்னா, லேவியராகமத்திலே நம்ம எழுதி கொடுத்துட்டாரு. இது நடந்து ஒரு 1500 வருஷம் கழிச்சு ஏசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாரு. ஆமாம். அதுக்கு நடந்த பிறகுதான் நான் ஃபர்ஸ்ட் படித்த வசனம் 1 யோவான் நான் பார்க்கறது, அதே ரத்தம் நம்மள பாவத்தை சுத்திகரிக்கும் அப்படிங்கிறது. அவங்களை சுத்திகரிக்கும். இதுதான் லாஜிக்கல் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எவ்வளோ ஒத்துமையாக இருக்குது பார்த்தீங்க. எவ்வளோ ஒத்துமையாக இருக்கு பாருங்க. நீங்கள் சொல்லும்போது எவ்வளோ அழகாக அது ஒத்து போகுது பார்த்தீங்களா. அது 3 காலகட்டம். இது எங்கேயுமே கான்ட்ரடிக்டே ஆகாது. ஆமாம். இந்த டெஸ்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி அண்ட் கோஹரண்ட் டெஸ்ட். ஓகே. இது சத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி. லாஜிக்கலாக இருக்கா? லாஜிக்கலாக இருக்கு. இது நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள் அக்ராஸ் தி பைபிள் இருக்கும். ட்ரூத்னு ப்ரூவ் ஆயிடுச்சா? ப்ரூவ் ஆயிடுச்சு. எவிடன்ஸ் பேஸ்ட் ஆயிடுச்சா? ஆமாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது இதுக்கு முந்தின எபிசோடில் ஆட்ரிபியூட் ஆஃப் ரிவீலிங் த ஃபியூச்சர், வரதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி. ரெண்டாவது டெஸ்ட் ஆஃப் ட்ரூத், ஆன்டோலாஜிக்கல் ரீசனிங். அதுக்கு அடுத்த டெஸ்ட் பார்த்தோம் லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி அண்ட் கோஹரன்ஸ். அதான் ஒப்புடைமையாக இருக்கிறது. ஓகே. அதுதான் அது. 4வது டெஸ்ட் ஃபார் ட்ரூத், கடவுளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ். இதை ஆண்டவரே சொல்லியிருக்காரு. யோவான் 14:11 வாசிக்கிறபடி, என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அதே இன்னொன்றில் வாசிக்கிறோம் யோவான் 4:18. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஆண்டவர் பண்ண அற்புதம் பைபிளில் நிறைய ரெக்கார்டாக இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலத்துலையும் அநேக ரசிக்கப்பட்டவங்க கிட்ட நம்ம எப்படி ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால், ஒருத்தரும் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்குமே என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சாட்சி இருக்கும், என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சாட்சி இருக்கும். அதுதான் எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் கேட்டோம்னா 1000 இல்ல லட்சக்கணக்கான சாட்சிகளை இன்றைக்கி நம்ம கேட்க முடியும். ஒரு சில விஷயங்கள் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், அதாவது நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அதுக்கு உண்மையான ப்ரூஃபோடு அவங்க நிற்பாங்க இந்த இடத்துல. ஆமாம், அது ஹீலிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி டெலிவரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளேயே சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். இயற்கைக்கு மேற்பட்ட, நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கைக்கும் மேற்பட்ட அற்புதங்கள். ஆமாம். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா பைபிளில் ரெக்கார்ட் ஆனது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பெரிய விஷயம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறத விட பெரிய காரியங்களை செய்வான் இருக்காரு. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம். ஆமாம். ஸோ இன்னைக்கும் அது வந்து சான்று, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சான்று இருக்கு. ஸோ 4வது பாயிண்ட், டு டெஸ்ட் த ட்ரூத் இஸ் தி ஆக்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். ஓகே. அடுத்தது 5வது பேராமீட்டர், 5வது குறியீடு, டு டெஸ்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். கடவுள் இருக்காருங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான 5வது ஒரு குறியீடு, அதுதான் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸுங்கிறதையுமே பைபிள் சொல்லுது. அதான் இன்னும் பெரிய ஆச்சரியமான விஷயம். எரேமியா 6:16 வாசிங்க. வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ வழினா ஒன்றும் இல்லை, நம்ம மொழிக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஹிஸ்ட்ரி எடுத்து படிங்க. போகிற போக்கில் அந்த வழியில் போயிட்டே இருக்காதீங்க. நின்று பூர்வ பாதைகள்,
ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சு பாருங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சு பார்க்கும்போது அதுவும் ட்ரூத்துக்கு சத்தியம் கொடுக்கும், அவர் சாட்சி கொடுக்கும். கண்டிப்பா. அதுவும் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆமாம் பிரதர். நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. லூக்கா சுவிசேஷம் புஸ்தகம் இருக்குங்க பார்த்தீங்களா? அதை எழுதின அந்த ஆத்தர் வந்து அந்த டைம் லைனை அழகா எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவே எந்த ராஜா இருந்தாரு, அந்த இடத்துல எந்த ஆசாரியன் இருந்தா எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக சொன்னேன். ரொம்ப அழகான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நீங்க சொல்றதுக்கு காம்ப்ளிமெண்டரியா சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவோடைய ஜீனியாலஜி 4000 வருஷத்துக்கு இருக்கு. ம். உலகத்துல எந்த ஆளுக்கும் இவ்வளோ பெரிய ஜீனியாலஜி யாருக்குமே கிடையாது. ஆமா. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்து வரலன்னு இந்த உலகத்துல 800 கோடி பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. வாய்ப்பே இல்ல. முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய பிறப்பை வச்சுதான் கிறிஸ்துவுக்கு முன்னா கிறிஸ்துவுக்கு பின்னா அப்படிங்கிற காலத்தையே பிரிக்கிறோம் நம்ம. ஆமா. அவருடைய பிறப்பை வச்சுதான் அந்த டைம் லைனே மாறுனுச்சு. இது போதாகாம பைபிள் இல்லாம குறைந்தபட்சம் 10க்கும் அதிகப்படியான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சர் இன்னும் இருக்கு. ஓகே. கிறிஸ்து வாழ்ந்தார், இந்த டைம்ல வாழ்ந்தாரு, எந்த ராஜா காலத்துல வாழ்ந்தாரு, பைபிளை தவிர்த்து வரலாற்று சான்றுகள் குறைந்தபட்சம் 10 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. இன்க்ளூடிங் ஜூயிஷ் ஹிஸ்டாரியன் ஜோசபஸ் ஆகட்டும், ம். ரோமன் ஹிஸ்டாரியன்ஸ் ஆகட்டும், ஓகே. இவங்க எல்லாருமே எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அதனுடைய சான்று இருக்கு. ஓகே. ஹிஸ்டாரிசிட்டி அப்படிங்கிற வேர்டு அது யூஸ்வலாக சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிசிட்டியும் 100% இதுக்கு வந்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். ஓகே. மித்துங்கிற விஷயத்த கிறிஸ்து மேல உலகத்துல ஒருத்தர் கூட அப்ளை பண்ண முடியாது. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் ஒரு டெஸ்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்ட்டு நம்ம எரேமியால வாசிச்சதை பார்த்தோம். ஓகே. இப்போ நம்ம 5 பேராமீட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த கடவுளை டெஸ்ட் பண்றதுக்கான குறியீடு attribute ஆஃப் ரிவீலிங் த ஃபியூச்சர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆமா. டெஸ்ட் ஆஃப் ட்ரூத் ஆன்டாலஜிக்கல் ரீசனிங் பார்த்தோம். அதுக்கு அடுத்த டெஸ்ட் ஆஃப் ட்ரூத் லாஜிக்கல் ரிலவன்ஸ் அண்ட் கோஹரன்ஸ் இதை பார்த்தோம். 4வது ஆக்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் பார்த்தோம். 5வது நம்ம எரேமியா வச்சு ரெஃபரன்ஸாக வச்சு ஹிஸ்ட்ரியே ஒரு ப்ரூஃபாக பார்த்தோம். ஓகே. இது மாதிரி பல பேராமீட்டர்ஸ் கொண்டு வரலாம். நீங்கள் இன்னும் பல காரியங்களை கொண்டு வரலாம். இன்னும் பல காரியங்கள் நீங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. கிரியேஷனை பற்றி எத்தனை வேர்ல்ட் வியூ பேசுதுன்னு நீங்கள் பாருங்க. ம். ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, உலகத்தில் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் கிரியேஷனை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா, ஆமா. அதெல்லாம் சேர்த்துக்கங்க. எல்லா ஸ்பிரிச்சுவல் டெஸ்டிங்க மதங்களாகட்டும், எல்லா மித்து எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. ம். அதை எல்லாத்தையும் வச்சுட்டிங்கன்னா ஒரு சைடு, அதை விட 10 மடங்கு இல்லாட்டி 1000% கிரியேஷனை பற்றி பைபிள் ஜாஸ்தியாக பேசுது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடியதான இந்த கிரியேஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அது வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து அதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. 10 மடங்கு 1000% ஜாஸ்தியாக கிரியேஷனை பற்றி பைபிள் பேசுது. ஓகே. இப்போ இது ஒரு பேராமீட்டராக நீங்கள் எடுத்துக்கலாம், குறியீடாக எடுத்துக்கலாம், டு டெஸ்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். ஓகே. இது மாதிரி பார்க்குறவங்க நிறையா பேராமீட்டர்ஸை சேர்க்கலாம். இப்போ நாம் பார்த்து ஒரு 4-5 நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம். டைம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கோம். இது மாதிரி மல்டிப்ளாக சேர்க்கலாம். சேர்த்து டெஸ்ட் பண்ணாலும் இது நிலைத்தன்மை அப்படியே நிற்கும், மாறவே மாறாது. ஒரு நாளைக்கு மாறாது, எப்பவும் வராது. நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம், பைபிள் இஸ் தி ட்ரூத், ஜீசஸ் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் ட்ரூத். ஆமே. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமாக இருக்கேன். நீங்கள் என்ன பேராமீட்டர் வேணாலும் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயும் இது பாஸ் ஆகும்னு சொல்கிறத விட 100% கரெக்டாக இருக்கும். நான் திரும்ப லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அதே இதை சொல்கிறேன். ஒருவேளை ஒரு வேர்ல்டு வியூவை டெஸ்ட்டே பண்ண முடியலன்னா இட் கேன் நெவர் பி த ட்ரூத். சத்தியமாக இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, காட் இருக்கிறாருங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுற குறியீடுகளை வச்சு தான் நம்ம பார்த்தோம். அதாவது பேராமீட்டர்ஸ் ஃபார் டெஸ்டிங் காட். நம்ம வழக்கம் போல் சயின்டிஃபிக் எத்திசம்க்கு வருவோம். சயின்டிஃபிக் எத்திசமில் காட் இல்லைங்கிறதுக்கு இது வரைக்கும் கான்கிரீட் பேராமீட்டரே கிடையாது. அது எப்படி நான் புரிஞ்சு சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம 12th படிக்கும்போது இந்த சால்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவோம். ஆமாம் பிரதர். ஆமாம், சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஆமாம். நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்குற மாதிரி இந்த டேபிளர் காலம் வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த டேபிளர் காலம் படி அந்த கண்டிஷன் இருந்ததுன்னா அது இருக்குது, அது இல்லைன்னா இல்லைங்கிறது நம்ம சொல்லுவோம். ஆமாம் ஆமாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். யூஸ்வலாக வந்து இந்த க்ரீன் கலராக சால்ட் இருந்ததுன்னா அந்த சால்ட்டில் ஃபெரஸ் இருக்கலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். ஒருவேளை அந்த சால்ட் ஒயிட்டாக இருந்ததுன்னா ஃபெரஸ் கட்டாயமாக இல்லைங்கிற கான்கிரீட் கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆமாம்.
சரிங்களா? அது ஒயிட்டா இருக்க பட்சத்தில் தட் இஸ் எ எவிடன்ஸ் ஆர் ப்ரூஃப் ஃபார் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெரஸ். ஆமா. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இதுதான் கான்கிரீட்டா அது இல்லங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டா நீங்க வச்சிருக்கீங்க. ம். இவங்க ப்ரூஃப்லாம் பண்ண வேணாம். இல்லங்கிறதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிற டெஃபினிஷனே இதுவரைக்கும் கிடையாது உங்ககிட்ட. நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. ஓகே. இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அத வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அவங்களால. இல்லங்கிறதுக்கு பாராமீட்டர்ஸ் என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒண்ணா சொல்லுவாங்க. ம். சில இது மொக்கையா இருக்கும். அது நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆமா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரீசன்ஸ்லாம் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது, இதெல்லாம் சான்றுகள் கடவுள் இல்லாததுக்கு அப்படின்னு நான் இப்ப நம்ம இருக்கிறாருங்கிறதுக்கு 6, 7 5, 6 பாயிண்ட் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? இது மாரி கான்கிரீட்டான ஒரு விஷயம் உங்ககிட்ட கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஓகே. கரெக்ட்டுங்களா? ஓகே. பேசுறது மட்டும் நெறைய பேசுவாங்க. கரெக்ட். சில விஷயங்கள ப்ரூஃப்ன்னு இவங்க நெனச்சுக்குவாங்க. ம். லாஜிக் இருக்காது. ஆனா லாஜிக்கல் ரீசனிங் நெனச்சுக்குவாங்க அவங்க. ஓகே. அது மாரிலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. பல எபிசோட்ஸ்ல அத பத்தி பேசியிருக்கோம். இதுக்கு பைபிள்ல இருந்து ஒரு அனாலஜி, ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா, பவுல் வந்து ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல இத நம்ம வாசிக்கிறோம். அப்ப இவரு போய் சத்தியத்த ப்ரீச் பண்றாரு. அங்க ஒரு பெரிய கமோஷன் வருது. நெறைய பேர் எதிர்க்கிறாங்க. அப்படி இப்படிலாம் அது சரியில்ல, இது சரின்னு நெறைய பேசுறாங்க. இதுல வசனம் ஒண்ணு அழகா போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 19:32 கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும், சிலர் அப்படியும் என்று பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரியம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. எதுக்கு வந்து நிக்கிறோம்னே தெரியல பல பேருக்கு. இது இப்ப நடைமுறையிலயும் இப்படித்தான் இருக்கு. எதுக்கு நிக்கிறோம்? ஏதாவது ஒரு இடத்துல நின்னு யாராவது மேல பார்த்துட்டுனாங்க, எல்லாரும் கூட நின்னு மேல பார்க்குற மாரி. ஆமா. ஏன் சயின்டிஃபிக் எத்திசம் நம்புறோம்னு நெறைய பேர்ட்ட கேட்டோம்னா, ஏன்னா நான் என்னுடைய அனுமானம் சரியா இருக்கும்னா, மினிமம் 50-75% எதுக்கு நம்புறோம்னே தெரியாது. ம். அவன் சொன்னா நம்புறேன்பாங்க. கரெக்ட். இந்த கூட்டம் மாரி. ம். எதுக்கு நம்புறோம்? எதுக்கு அத பேசுறோம்? எத ரீசனிங்கா வச்சு அத நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சோம்? என்ன பாராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ணோம்? இது எதுவுமே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு கான்கிரீட் பாராமீட்டர் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்களான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. எப்படி இந்த எபேசு பட்டணத்துல என்ன செய்றோம்னே தெரியாம வந்து அங்க கலகம் பண்ணாங்களோ, அதே கலகத்த தான் இவங்களும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் பிரதர். நீங்க வந்து நெறைய விஷயங்கள வந்து அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் கடைசியா எனக்கு ஞாபகம் வந்தது. "உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். அவர் ஏன் அத சொல்லியிருப்பார்ன்னு ஒரு டவுட் ஒரு எனக்குள்ள ஒரு நம்ம பேசிட்டு இருந்த இந்த கான்வர்சேஷன். பரீட்சை பார்த்தா தோத்துருவாங்க. பிகாஸ் ஹி இஸ் த ட்ரூத். சூப்பர் அழகா சொன்னீங்க நீங்க. இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு நான் யோசிக்கல. இல்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது, எப்பயுமே நம்ம வந்து அவர டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட். அவர் ஏன் அத சொல்லியிருப்பாருன்னு ஒரு வெளிச்சம். ஏன்னா தோத்துருவோம். பிகாஸ் ஹி இஸ் த ட்ரூத். அவரே சத்தியமா இருக்கிறார். அதனால அவர பரீட்சை பார்க்குறவங்க பார்த்துட்டு போங்க. பட் ஹி வில் வின் அப்படின்றத வந்து ஆணித்தனமா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ட்ரூ. ஓகே பிரதர். அருமையா இந்த காரியங்களை வந்து சொல்லிக் குடுத்தீங்க. தொடர்ந்து இந்த காரியங்களை வந்து இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் அதிகமான காரியங்களை நாம் பார்ப்போம். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. பிரதருடைய காரியங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து நெறைய பேர் பார்த்துட்டு வரீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு எபிசோட்ல நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை சந்திக்கலாம்.